கன்னியாகுமரியில் கேஸ் தட்டுப்பாடு சமீப காலமாக ஈராக் போர் நடக்கிறதுனால அதிகமாக கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுறதாட்டு ஒரு பிரமை. ஆனால் எங்களுக்கு இதுவரை தட்டுப்பாடு இல்லை. விலை உயர்வு பண்ணியிருக்காங்க. ஒரு சிலிண்டர் பேரில் 250 ரூபா விலை உயர்வு பண்ணியிருக்காங்க. அது சாதாரண மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய உணவு கொஞ்சம் நியாயமான விலையில் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா உணவுப் பொருட்கள் விலையேற்ற வேண்டியது வரும். ஆனால் நாங்கள் விலையேற்றாமல் தான் இந்த வரை கொடுத்துக்கிட்டு வரோம். ஆனால் சிலிண்டர் வந்து 2 கம்பெனிகள் இங்கே கன்னியாகுமரியில் சப்ளை பண்ணுது. ரெண்டுமே தாராளமாக சப்ளை பண்ணுது. ஆனால் விலை உயர்வு பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நான் கன்னியாகுமரியிலேருந்து உணவக உரிமையாளர் ராஜன் பேசுகிறேன். அது கன்னியாகுமரி சுற்றுலா பகுதியில் வந்து 2 வருஷமா ஹோட்டல் வியாபாரம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் தொழில். இப்போ வளைகுடா நாடு, அதாவது மேற்கு இந்தியாவில் வந்து அங்கே அமெரிக்கா, ஈரான், இங்கே வந்து போர் நடக்கிறதுனால எரிவாயு, அதாவது சிலிண்டர், இதோட விலை வந்து சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு வந்துட்டு இருக்கு. பெங்களூர் பகுதியெல்லாம் ஹோட்டல் தொழில் வந்து அவங்க சிலிண்டர் இல்லாததுனால கடைகள் வந்து மூடிட்டாங்க. உணவு பற்றாக்குறை அங்கே வந்து அதிகரிச்சிருக்கு. நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் சுற்றுலா மக்கள் அவங்களுக்கு நாங்கள் வந்து கடந்த 2 வருஷமாக சாப்பாடு உணவு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து தட்டுப்பாடு அந்த நிலவரம் இன்னும் வரல. ஆனால் என்னன்னா விலைவாசி வந்து எங்களுக்கு சிலிண்டர்ல ஏற்றிருக்காங்க. இதனால மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வரக்கூடிய மக்களும் எங்களுக்கு விலைவாசியை ஏற்றி பழைய விலைக்கு கொடுக்க முடியல. விலைவாசி இருக்கனால அந்த சிலிண்டர் விலையை குறைச்சா மக்களுக்கு நாங்கள் இன்னும் தாராளமாக உணவு கொடுக்கறதுக்கு எங்களால முடியும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் இது பண்ணா போதும். 25 வருஷமா ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன். அந்த ஈரான் அமெரிக்கா போரால கேஸ் சிலிண்டர் இது வரைக்கும் தட்டுப்பாடு வந்தது இல்லை. சுற்றுலா பயணிகளுக்கு எந்த இடையூறும் இல்லை. வேற ஸ்டேட்ல எல்லாம் தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஏரியாவில் தட்டுப்பாடு இது வரைக்கும் வந்தது இல்லை. சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறும் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததில்லை. நம்ம கேஸ் தட்டுப்பாடுனால இடையூறு கொடுக்க முடியும்.